கூலி படத்தோட டீசருமே பார்த்தீங்கன்னா மார்ச்ல வர 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் பர்த்டே உறுதியாக வருது. ஒரு சின்னதாக டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த படமாக இருக்குமா, இந்த படமாக இருக்குமா. இந்த டீசர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து சரியா போகலைன்னா பிரதீப் போட்டுட்டு வந்து விக்னேஷோட தான் எல்லாம் ட்ரால் பண்ணுவாங்க இல்லையா? கட்டாயமா அவர் சொல்லி ஒரு படத்துலேருந்து பாதியிலேருந்து நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை விட அவமானம் வேறு ஏதாவது உண்டா? அப்போ அவர் பார்வையிலேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல, இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டான்னு ஒன்று இருக்கும்ல. நேற்று வந்து ஒரு பையன் பிரதீப் ரங்கநாதன் அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்வதற்கே ஒரு மனசு வேணும்ல. அது விக்னேஷ் வந்துட்டு இருக்குங்கிறது தான். நார்மல் பீப்புள் இல்லைன்னு அவங்க சொல்லலை. என் குடும்பம் உண்ணாவிரத இது விரதம் இருக்கணும்னு அவங்க சொல்லலை, ப்ரொடியூசர் சொன்னார். அப்போ ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்காக நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க தலையில் போய் விடுந்துருக்கு. ஆனாலும் அவங்களுக்குள்ள வந்து அந்த நாம தான் கிங், நாம தான் குயின் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மண்டக்குள்ள இருக்கு. ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கூட இருக்கிற யாருமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே வரக்கூடாது, செட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியில் பிடிக்க வைங்க. ஏன்னா இவங்களை அவங்க வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அது என்ன அனுமதி இல்லாமல் நீ எப்படி எடுக்கலாம், அல்லது வந்து என்ன வச்சு நீ எப்படி சம்பாதிக்கலாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கூலி படத்தோட டீசருமே பார்த்தீங்கன்னா மார்ச்ல வர இருக்குது. 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் பர்த்டே உறுதியாக வருது. ஏற்கனவே அனிருத் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ அது வந்துன்னா இப்போ எப்படி வந்து அந்த படத்தின் அறிவிப்பு வரும்போது ஒரு சின்னதாக டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் லுக்குன்னு. ஆமாம், அதுவே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த படமாக இருக்குமா, இந்த படமாக இருக்குமா, ரஜினி அப்படி இருக்கார், கோல்டு வருது, அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோல்டு கடத்தல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த டீசர் வந்து என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரில. பட் லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதை சிறப்பாக பண்ணியிருப்பார். பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோ படம்னா அவருடைய பிறந்த நாள், அவர் சம்மந்தப்பட்ட நாட்களில் தான் டீசர் வெளியாக வாய்ப்பு இருக்குது. இல்லை, ரஜினி பிறந்த நாள்னா இனிமேல் டிசம்பர் வரைக்கும் படமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ லோகேஷ் கனகராஜும் வந்து ஒரு ரஜினியை வைத்து இயக்கும் பொழுது அவரும் பெரிய ஆள் கேட்கும். இப்போ அவர் பிறந்த நாளில் வர்றதில்லை, தப்பு இல்லையா? ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு இன்றையிலேருந்து தொடங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓல்டு உட்லண்ட்ஸில் துவங்குறாங்க. அது ரஜினிக்கு ரொம்ப பிடித்த இடம். அது ஓல்டு உட்லண்ட்ஸுங்கிறது அவருக்கு ரொம்ப நிறைய மெமரிஸ் அங்கே இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் அவரே வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து அங்கே படப்பிடிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் எங்கன்னு தெரில. பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அடுத்த படமாக விக்னேஸ்வரன் இயக்கத்தில் லீக் படம் வரப்போகுது இல்லையா? ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இது என்ன ஜானர் அப்படிங்கிறதுக்கு, ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக் டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா எதிர்காலத்தில் போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத கதையாக வடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்பாவும் பையனும் ஒரே கால்கள் மாதிரி ஒரு லவ் பண்ண போகிறாங்க. அது உறுதியான தகவலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீமான் வந்து அப்பாவா நடிக்கிறார். அப்போ சீமான் வந்து படத்தில் அவருடைய இமேஜை குறைச்சிக்கிற மாதிரி வந்து நடிப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. சினிமாவில் வந்து எப்போவுமே ஒரு அரசியல் தலைவர் வந்தாருன்னா அவருக்கான ஒரு இதை பார்ப்பார். மக்கள் பார்க்கும் பொழுது நம்ம மேலே வந்து ஒரு மரியாதை வரணும், அப்படி ஒரு கேரக்டர் தான் நமக்கு வேணும்னு நினைப்பார். ஸோ அப்படி உள்ளவர் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் நடிப்பாராங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஏதோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஜானராக அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளிக் ஆனால் ஒரே அடியாக கிளிக் ஆகிடும், கிளிக் ஆகலைன்னா ஒரே அடியாக படுத்துறது, 2 தான். கால் வச்சு செஞ்சுருவாங்க, கிளிக் ஆகலை இல்லைன்னா. ஆமாம்மா, அது இன்னொன்று வந்து ஹாட்ரிக் அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான விஷயம். அது எல்லாருக்கும் அமையாது. பிரதீப் ரங்கநாதனுக்கு அதுவும் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் இவர் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. இன்னொன்று நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சரியாக போகலைன்னா பிரதீப் போட்டுட்டு வந்து விக்னேஷோட தான் எல்லாம் ட்ரால் பண்ணுவாங்க இல்லையா? டைமாக அது நடக்கும். அந்த பயம் அவருக்கும் இருக்கும்ல. ஏன்னா ஒரு படத்திலிருந்து வெளியேறி வந்திருக்காரு அவர். அது வந்து பெரிய அவமானங்க. இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறாத ஒரு செய்தியை பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். நீங்கள் விக்னேஸ்வரன் மனநிலையிலேருந்து பாருங்களேன். இத்தனைக்கும் அவர் நயன்தாராவுடைய கணவர். அப்போ அங்கே அந்த அந்தஸ்து ஒன்று இருக்குது. ஒரு இயக்குனர், வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனருங்கிற ஒரு அந்தஸ்து இருக்குது. அவர் வந்து ஒரு ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு. ஹீரோ சொன்னாரோ தயாரிப்பு நிறுவனம் சொன்னிச்சோ, ஒரு படத்துலேருந்து பாதியிலேருந்து நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை விட அவமானம் வேறு ஏதாவது உண்டா? அப்போ அவர் பார்வையிலேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்டா, இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டான்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ எப்படி சொதப்பெல்லாம் ஒரு படம் அவர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பல கால்குலேஷன் இருக்குது அதுக்குள்ளே. நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக ஏதோ ஒரு செய்தியை பார்த்துட்டு இது பண்டலாக இருக்குமோன்னு நினைக்கிறோம். பட் அதற்கு பெரும்பாலும்
வாய்ப்பு இல்லைன்னு தான். விக்னேஸ்வரன் கூட சமீபத்திய மேடையில் சொல்லியிருந்தாரு, இவர் தான் லைஃப் கொடுத்தாரு, நான் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்த சூழல்ல வந்து ம். பெரிய ஹிட் கொடுத்துட்டு என்கிட்ட வந்தாரு அப்படின்னு சொல்லி இல்லை, அதை சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணுங்க. விக்னேஸ்வரன் மீது நமக்கு வந்து சில வருத்தங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனால் நேற்று வந்து ஒரு பையன் பிரதீப் ரங்கநாதன், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்வதற்கே ஒரு மனசு வேணும்ல. அது விக்னேஸ்வரன்ட்ட இருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்குறேன். படப்பிடிப்புலாம் முடிஞ்சா சார்? ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு இருக்கு அவர். அதுதான் இப்போ படத்தில் ஒர்க் பண்ணுற பல பேருக்கே அவர் பெரிய அயற்சியாக இருக்குது. என்னையா அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு, நினச்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு, சீக்கிரம் விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோபம் கூட இருக்குது. தயாரிப்பாளருக்கே அந்த கோபம் இருந்து தான் நடுவில் வந்து மிச்ச பணத்தை நீங்கள் போட்டு எடுங்க, நான் அவ்வளோதான் அப்படின்னு கையை தூக்கிட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பணம் அப்படின்ட்டாரு. இப்போ நயன்தாரா இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த படத்தை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் படம் முடியும் போது இந்த கணக்கு வழக்கு பஞ்சாயத்தெல்லாம் தனியாக ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் இந்த படத்தை ஃபைன் டியூன் பண்ணுறேன்னு அவர் எடுத்துகிட்டு இருக்கார். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த சினிமாவில் வெற்றிங்கிறது ரொம்ப சில நேரம் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அது தக்க வைப்பதுங்கிறது தான் கஷ்டம், இங்கே பெரிய சவால். இப்போ நயன்தாரா கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஹிட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க கரெக்டாக எந்த மாதிரி படத்தில் நம்ம நடித்தா நமக்கு லைஃப் வரும் பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேலே கிசுக்கள் நிறையா வந்துச்சு. அது அவங்கள வாழ வச்சுது. எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து சரன்னு தூக்கி ஒன்று மேலே விட்டுரும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெருமளவு கை கொடுத்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள வந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்தாங்க. பட் கயாட் லோகரை பொறுத்தளவுக்கு சரியான பாதையில் அவங்க போகணும். ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிருச்சு, அடுத்து எங்கேயாவது ஒரு உப்புமா கம்பெனியில் சிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சுது. 2 படம் 3 படம் அது மாதிரி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் மேனேஜர் யார், அவர் ஏற்கனவே இங்கே அனுபவம் உள்ளவராக இருக்காரா, அப்படி அனுபவம் உள்ள யாராவது நம்ம வந்து நம்மளே தேடி போய் அவங்கள மேனேஜராக வச்சுக்கலாமா, இது எல்லாமே அவங்க யோசிக்கணும். ஏன்னா மேனேஜர்கள் உள்ளே வந்து பல பேருடைய வாழ்க்கையை காலி பண்ணியிருக்காங்க. அப்போ சரியான மேனேஜர் இல்லைன்னா நீங்கள் வந்து கஷ்டம். சரியான மேனேஜர் இருந்தால் ரொம்ப சாதாரண நிலையில் இருப்பவர்கள் கூட மேலே வந்துடுறாங்க. இதுதான் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு அசைக்க முடியாத ஃபார்முலா. அது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த படம் இதய முரளி. இப்போவே வந்து அவருக்கு இருக்கிற ஃபேமை வச்சு நிறைய முன்னணி ஹீரோக்கள்லாம் வந்து அடுத்த படத்துக்கு அவரை போன முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? தொடர் வாய்ப்பு அவருக்கு வந்துட்டு இருக்கா? பெரிய பெரிய படம் நிறைய என்கொயரி இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு படத்தில் ஹிட் ஆகிட்டாலே சென்டிமெண்ட்டாகவே ஹிட்டு பட ஹீரோயின்னு பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, நிறைய என்கொயரிஸ் இருக்கும். அங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒன்று நம்ம படம் ஓடிடுச்சுன்னு அதிக சம்பளம் கேட்டாலும் கஷ்டம், அல்லது வர்ற படத்துலலாம் நடிக்க போனாலும் கஷ்டம். அப்போ கரெக்டாக சூஸ் பண்ணணும். அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி நாலேஜ் உள்ளவரை மேனேஜராக வச்சுருக்காங்களான்லாம் தெரியல. நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி சர்ச்சை, அதை தொடர்ந்து வந்து லேடி சூப்பர் ஸ்டார் படத்தை தொடர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஃபேமிலியோட விரதத்தில் இருந்தேன் அப்படின்னு நயன்தாரா சொன்னது. நயன்தாரா தொட்டதெல்லாம் சர்ச்சை ஆகல, என்ன ரீசன்? ஆனால் இது எதுவுமே நயன்தாரா சொல்லலை. ஓகே, அவங்க நான் நார்மல் பீப்புள் இல்லைன்னு அவங்க சொல்லலை. என் குடும்பம் உண்ணாவிரதம் இது விரதம் இருக்கணும்னா அவங்க சொல்லலை, ப்ரொடியூசர் சொன்னார். அப்போது ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்காக நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க தலையில் போய் விடிஞ்சிருது. ஸோ அது வந்து நிஜமாவே அது பாவம் தான். அதுவே தனிப்பட்ட முறையில் அப்படி பார்க்கும்பொழுது அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, பாவம் ஏதோ சிக்கிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் அவங்களுக்குள்ளே வந்து அந்த நாம தான் கிங்கு, நாம தான் குயின் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மண்டைக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது என்ன ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி அவங்க காமிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ரெஸ்ஸு நகர்ந்த பிறகு படப்பிடிப்பில் அவங்க காமிக்கிறது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கூட இருக்கிற யாருமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே வரக்கூடாது, செட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியில் பிடிங்கி வைங்கன்ட்டாங்களாம். ஏன்னா இவங்கள அவங்க வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க அது நீ என்ன அனுமதி இல்லாமல் நீ எப்படி எடுக்கலாம், அல்லது வந்து என்ன வச்சு நீ எப்படி சம்பாதிக்கலாங்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் வந்து நோ அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் மற்ற எல்லாருடைய செல்ஃபோனையும் பிடிங்கி வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு விளம்பர படத்தில் நடிக்க வந்திருக்கீங்க, அதிகபட்சம் ஒரு நாள் நடிக்க போகிறீங்க. அப்போது உங்கள் கூட இருக்கிறவங்களையும் சக ஆர்டிஸ்ட்டாக நினச்சி அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட உங்களுக்கு தோணலைல்ல. ஸோ அப்போ அந்த ஆட்டிடியூட் நிறையா இருக்குது. அதை அவங்க குறைச்சிட்டாங்கன்னா சரியா. குறிப்பாக அந்த சர்ச்சைகள்லாம் விக்னேஸ்வரன் திருமணத்துக்கு அப்புறம் தான் வருது இல்லையா? விக்னேஸ்வரன் தான் அவங்க சும்மா இருந்தாலும் ஏற்றி விடுறாரு. இல்லை அப்படி சொல்ல முடியாது. அதாவது நமக்கு பேசிக்கலாக அறிவு இருந்ததுன்னா யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம தரையில் நடப்போம். இப்போ நாமளே அப்படி இருந்தால் அப்போ கூட அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவங்க பேசிக்கலாகவே அப்படி தான் இருக்காங்க.
அடுத்தடுத்த படம் என்ன சார்? ஏன்னா வந்து முன்னாடி இருந்த மார்க்கெட் வந்து நயன்தாராக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வேற லைன் அப் இருக்கு அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் கிடையாது. மூக்குத்தி அம்மன் தான். ஒன்று தான் இருக்கு. ஆமாம், இதுதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.